நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, பாட்டுலாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஓகே, சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக படம் நல்லா இருக்கு. 2 பாட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 85% சூப்பர். பாட்டு நல்லா இருக்கு, ஹீரோயினும் நல்லா தான் இருக்காங்க, நல்லா இருக்கு. என்ன கதை? ஏதோ ஒரு ஜாதியை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டில் வருது. அதோட பெருசாலாம் அந்த அளவுக்கு ஜாதியை பற்றிலாம் சொல்லலை, நல்லா தான் பண்ணுறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் பார்த்துட்டு வந்தேன், டைம் பாஸ் நல்லா இருக்கு. ஃபைட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. புது ஆக்டராக இருந்தாலும் அந்த அம்மா நல்லா தெரிஞ்ச முகம் தானே, லேடிஸு அவங்க சீரியலில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காகவே வந்து நான் இப்போ ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. மெசேஜ்லாம் அந்த நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. சூப்பர் சார், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு என்னென்னா மினிமம் வந்து அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு இல்லை காட்டுறாங்க. குழந்தையிலேருந்து அம்மாவை வளர்க்குறாங்க, அந்த குழந்தைய அம்மாவை தூக்கி போட்டுறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்க எல்லோரும் அம்மாவை பண்ணிடுறாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப எப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர், சூப்பர். ஜாதியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஜாதிக்காக வாழக்கூடாது, நம்ம ஜாதியில் நம்ம இருக்கணும், ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், பட்ரு சூப்பர், நல்லா தான் இருந்துச்சுண்ணா. அம்மா சென்டிமெண்ட்டு, லவ்வர் சென்டிமெண்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த படமே, சூப்பராக இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஹீரோ பண்ணுறது பார்க்கலாம். காமெடியாக பார்க்க சென்டிமெண்ட் நிறைய இருக்கு, எனக்கு அழையா வந்துருச்சு. தெரியல, அது அம்மா சென்டிமெண்ட்டு, அது லவ்வர் சென்டிமெண்ட்டு வந்து அவளை காப்பாற்றுறது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. பாட்டு நல்லா இருக்குது, ஃபைட் சீனு அந்த அம்மா பாட்டு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த கேஸ்ட் மாதிரி எடுத்துருக்காங்க, அது நல்லா தான் இருக்குது. நான் பகண்டியா படம் சிறப்பாக இருக்குது சார், நல்ல கருத்துள்ள படம், சமூக நீதிக்கான படம் இது. மியூசிக்லாம் நல்லா இருக்குது, எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காரு, டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க, புது ஹீரோயினி தான் நல்லா பண்ணியிருக்காங்க. திரைப்படம் வெற்றி பெறணும், மக்களுக்கு நல்லா கருத்துள்ள படம் தான், சமூக நீதிக்கான படம் தான், கருத்துள்ள படம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்கும். படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா கதை, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன கருத்து சொல்ல வராங்க? என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, 2 பேரும் லவ் பண்ணி பண்ணுறாங்க, அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு லவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப போராடுறாங்க, போராடி ஜெயிச்சிட்டாங்க. பாட்டு நல்லா இருக்கு. பகண்டை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து எடுத்திருக்காங்க, அது ஊரை சுற்றி தான் எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி பார்த்தா ஹீரோயின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல சப்ஜெக்டு, அதாவது ஒருத்த லைஃப்பில் ரொம்ப கீழே இறங்கும்போது அவனை மேலே தோல் கூட தூக்கி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு லவ்வராக இருந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. நல்ல சப்ஜெக்ட் இது. ஸோ எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள் படக்குழுவிற்கு, மிஸ்டர் ஜெயக்குமார் இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்டோரின்றது சார், லைஃப்பில் ஜெயிக்கணும்னு ஒரு இளைஞன் இருக்கான், போராடுறான். அவனை வந்து ஒரு சில பேர் பிடிக்காத என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை வந்து ஒரு மென்டல் மாதிரி ஆக்கிடுறாங்க, மென்டல் டிசைன் ஆகி எதுவும் பண்ண முடியாமல் வைக்கிறாங்க. ஸோ அவனை வந்து எல்லாருமே வெறுக்கும்போது கூட லவ்வர் கூடவே இருந்து அவனை ஊராக கூட்டி போய் நல்ல ஒரு மெடிக்கல் செக்கப் கொடுத்து அவனை மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஐயா வர்ற என்ன போராட்டம், 2 பேர் என்ன போராட்டம் சந்திக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்களா, அதான் சப்ஜெக்ட். என்ன சார், அரசியல் ரீதியில் அப்படிலாம் கிடையாது. இதில் ஜென்ரலான ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, ஒரு விஷயம் இளைஞன் எப்படி ஜெயிக்கிறான், போராட்டத்தை சுற்றி என்ன போராட்டம் ஜெயிக்கிறான், இது அரசியல் படம் கிடையாது. அரசியல் விஷயங்கள் எல்லா படத்துலையும் வந்து அரசியல் இருக்கும், ஜாதி பற்றி சொல்லுவாங்க, ஜென்ரலான விஷயங்கள் இருக்கும். நல்ல படம், நல்லா இருக்கு படம். வாழ்த்துக்கள். ஜெயக்குமார் சூப்பராக இருக்குது. கண்டென்ஸ்லாம் அம்மா சாங் நல்லா இருக்குது, கண்டிப்பாக
அம்மா சாங்கோசம் மறுபடியும் வந்து பார்க்கலாம். வா பகண்டைய படம் வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. இயக்குனர் வந்து நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து அறிமுக கதாநாயகன் அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த அறிமுகமாக தெரியல, எல்லாமே வந்து அருமையாக போய் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் வந்து நல்ல கருத்தை சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி இசை கோர்வை, இசை பாடல்கள், சண்டை காட்சி எல்லாமே நல்லா இருக்குங்க. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். கருத்து வந்து ஜாதி மதம் இல்லாமல் ஏன்னா அனைவரும் சமமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அந்த பாடல்கள் மூலமாக நல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு பாடல் நல்லா இருக்குது. அது வந்து சாதின்ற ஒரு பாடல் வந்து ஒரு சமுதாய கருத்தை சொல்லியிருக்காப்புல. பாடல் இசை எல்லாமே நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கக்கூடிய அருமையாக பண்ணியிருக்காங்க. ஜாதி ரீதியில் எதுவும் இல்லைங்க. ஜாதி இல்லை, இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஜாதி இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அந்த பாடல்களும் நல்லா இருக்கும். அதில் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, ஜாதின்னு. அந்த பாட்டு வந்து நல்லா இருக்குது. அது வந்து ஒரு ஜாதியோ அல்லது ஒரு மதமோ அல்லது கட்சியோ சார்ந்து எதுவுமே கிடையாது. குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். இந்த ஒரு விஷயத்தில் இந்த படத்தை பாருன்னா எந்த விஷயத்துல இந்த இசை நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து ஜாதி மதம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னாக்கா ஜாதி மதம் இல்லை, எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு கருத்தை இதில் வச்சுருக்காங்க.